எல்லா தலைவர்களின் நினைவு நாணயங்களிலும் ஹிந்தி இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருவொற்றியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் இல்ல மணி விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்துள்ளார். அப்போது பேசிய ஸ்டாலின், மக்கள் பணியாற்றுவதில் சிறந்து விளங்குபவர் சங்கர் என்று குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் நினைவு நாணயம் வெளியீட்டு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மு.க.ஸ்டாலின், எல்லா தலைவர்களின் நினைவு நாணயங்களிலும் ஹிந்தி இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ளார். மறைந்த ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கூட்டம் கூட நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி கலைஞர் விழாவை பற்றி பேச தகுதி இல்லாதவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருத்தர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும். ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அனுமதி கொடுத்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா